நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். பங்களாதேஷில் இருந்து இந்தியாவிற்குள் பங்களாதேஷ் ரெட் கோல்டு எனப்படும் 24 கேரட் அசல் தங்கம் போன்ற ஒரு உலோகத்தை கொண்டு பலவித நகை போன்றவை விற்பனையில் வியாபாரிகள் கொண்டு வந்துள்ளனர். அசல் தங்கம் காந்தத்தில் வைத்தால் ஒட்டாது. ஆனால் இந்த பங்களாதேஷ் ரெட் கோல்டு காந்தத்தில் ஒட்டும். பொதுவாகவே நம் சந்தேகங்களை தீர்க்க நாம் வாங்கும் தங்கம் எதுவாக இருந்தாலும் காந்தம் இழுத்தால் அது இரும்பு. மக்கள் யாரும் தங்க கலரில் உள்ள இரும்பை தங்கம் என நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்களுக்காக தகவல். குஜராத்தில் பொது சிவில் சட்டம் அமல். அனைத்து மதத்தினருக்கும் ஒரே விதமான சட்டங்களை வழங்கும் புதிய சிவில் சட்டம் குஜராத்தில் நிறைவேற்றம். திருமணம், விவாகரத்து, வாரிசு உரிமை உள்ளிட்ட தனிநபர் சட்டங்களில் பொதுத்தன்மை கொண்ட புதிய சட்டம் அமல். இதற்கு முன் உத்தரகாண்ட் மாநிலம் இந்த சட்டத்தை முதலாக அமலுக்கு கொண்டு வந்தது. நாட்டிலேயே 2வது மாநிலமாக குஜராத் சாதனை. மத அடிப்படையில் ஆன தனி சட்டங்களுக்கு பதில் ஒரே சட்டம் சமத்துவ நோக்கில் முக்கிய மாற்றமாகும். மன்னர் போல ஆட்சி வேண்டாம். டிரம்பை கண்டித்து அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம். குடியேற்ற கொள்கை, பொருளாதார சிக்கல் உள்ளிட்டவற்றை கண்டித்து முழக்கம். மன்னராட்சி வேண்டாம் என்ற பதாகைகளுடன் வீதியில் மக்கள் இறங்கி போராட்டம். அமெரிக்கா முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட இடங்களில் போராட்டம் நடைபெற்றதாக தகவல். திமுக எம்பிக்கு அதிரடி உத்தரவு. சென்னை மாதவரத்தில் வேகமாகவும் கவனக்குறைவாகவும் வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய வழக்கில் தேனி தொகுதி திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் அவரது மகள் பாதிக்கப்பட்டவருக்கு ரூபாய் 2,48,000 இழப்பீடு வழங்க சென்னை மோட்டார் வாகன விபத்து வழக்குகளை விசாரிக்கும் தீர்ப்பாயம் அதிரடி உத்தரவு. வீட்டிலும் பறிமுதல் 1.22 கோடி. சென்னை முகப்பேர் பகுதியில் ஒரு வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ரூபாய் 1.22 கோடி ரொக்க பணம் பறிமுதல். தேர்தல் படையினர் அதிரடி நடவடிக்கை. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். ஏப்ரல் 23 சட்டசபை தேர்தலில் 2 தொகுதிகளில் விஜய் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் அறிவிப்பு. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் சி. ஜோசப் விஜய் போட்டி. கோவை உக்கடம் புட்டுவிக்கி பைபாஸ் பகுதியில் மேம்பாலத்தின் இறங்குதளம் அருகில் தற்போது திறப்பு விழா கண்ட பேருந்து நிலையத்தில் பொது கட்டண கழிவறை பகுதியில் சரியான பராமரிப்பு இல்லாமல் குப்பைகள் ஆங்காங்கே குவித்து வைக்கப்பட்டுள்ளது. தற்போது கொளுத்தும் வெயிலுக்கு துர்நாற்றம் அடிக்கிறது. ஒப்பந்ததாரரிடம் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருப்பதை கேட்டால் சரியான பதில் சொல்வதில்லை. குப்பைகளை மிதித்து கொண்டுதான் பேருந்தில் ஏறும் நிலை உள்ளது. இந்த சூழ்நிலையை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் நிர்வாகி கேட்டபோது சரியான பதில் இல்லை என்பதால் இந்த பிரச்சனையை நிர்வாக அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு ஆவண செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.